மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு கேள்வியை கேட்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள் ஆலிம்களை எல்லாம் அழைத்து, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக கேட்கின்றார். தீர்ப்பு செய்ய வேண்டியது அல்லாஹ் அல்லவா? உலகத்தில் யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, நீ சொர்க்கவாதி என்றோ அல்லது நரகவாதி என்றோ நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியாது. அவருடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹ் தான் தீர்வு செய்ய முடியும், அல்லாஹ் தான் தீர்வு சொல்ல முடியும். எனவே அந்த அடிப்படையில் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அழைத்து கேட்கின்ற பொழுது யாருனாலும் சரியான பதில் சொல்ல முடியுது. எப்படி நாம அவர் சொர்க்கவாதின்னு சொல்றது, எதை வச்சு எந்த அடிப்படையில சொல்றது, அல்லது நரகவாதி என்று எந்த அடிப்படையில நாம அவர் சொல்றது? எனவே சபை கலைந்து விடுகின்றது. மன்னர் உத்தரவிடுகின்றார், மறுநாள் எனக்கு தகவல் என்ன செய்யணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ற. இரண்டாவது நாளும் யாரும் சபையில் உள்ள அத்தனை ஆலிம்களும் இருக்கின்றார்கள், யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. மூன்றாவது நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் சொன்னார், மூன்றாவது நாள் கண்டிப்பாக யாராவது தகவல் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவு என்ன செய்யறாரு போடுறேன். அப்ப மூன்றாவது நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அதே போல கேள்வி கேட்கின்ற பொழுது யாரும் என்ன செய்ய அந்த பதில் சொல்லவே இல்லை. அந்த 7 வயது சிறுவர் சொல்கின்றார், மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சிறுவனை வர சொல்றாரு, கிட்ட வர சொல்றாரு. கிட்ட வந்த உடனே என்னப்பா பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப அந்த சிறுவன் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவது உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும். உடனே அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்றாரு, நான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுறேன். நானு தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நீங்கள் பயந்ததுண்டா? அல்லாஹ்வை பயந்து ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை விட்டு விலகியதுண்டா என்று திரும்பவும் அவர் கேள்வி கேட்கிறார். அப்போ மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் ரொம்ப சிந்திச்சு பார்க்கிறாரு. தனிமையில் எனக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கூட அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் இதை தண்டித்தினான் என்று பயத்தினால் அந்த பெரும் பாவத்தை ஒன்று நான் செய்யாமல் விலகி போய்விட்டேன் என்ற அந்த விஷயத்தை அவர் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்ற பொழுது உடனே அந்த சிறுவர் சொல்லுகின்றார், அப்படியானால் நீங்கள் சொர்க்கவாதி தான் என்றார் சொல்றார்.